Students, let us see about the functions of an organizer, entrepreneur. Organizer means entrepreneur. Functions of entrepreneur. First one, initiation. An organizer is the initiator of the business. He only starts the business by considering the situation and availability of resources and planning the entire process of production. He only the main person in the production process. He only main person in the business firm. He only initiate to start the business by considering the situation and availability of resource he having and planning the entire process of business production. And next one, innovation. The successful entrepreneur is always an innovator. Successful entrepreneur அப்படின்னா என்னன்னா அவர் தான் என்ன பண்ணுவார், இன்னோவேட் பண்ணுவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை எப்படி நம்ம புதுவிதமான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, மக்களுடைய தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இந்த டைனமிக் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸை குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவார். He introduced new methods in the production process. So he is called as an innovator. And coordination. An organizer applies a particular combination of the factors of production to start and run the business of production. அதாவது based on the availability of resources, he only combined in which ratio the land labor capital have to be used in the process of production and the scale of production. Everything he only coordinate the factors of production. So he is called as coordinator. And control, direction and supervision. An organizer controls so that nothing prevents the organization from achieving its goals. He directs the factor to get better results and supervises for the efficient functioning of factors involved in the process of production. So he has to control, he has to take decisions to direct the bottom level and middle level workers, and he has to supervise the whole organization. So the organizer controls, nothing prevents in the organization from achieving its goals. He is called a controller, director and supervisor. ஒரு குட்டி பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். An entrepreneur is a person who combines land, labor, capital in the production process to earn profit. Already I told. And last one, risk bearing and uncertainty bearing. Risk bearing அதாவது அவர் லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் அதெல்லாம் கம்பைன் பண்ணால் மட்டும் போதாது, அவர் என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் அப்படின்னா என்ன, அதில் இடர்பாடுகள் வரும். அதாவது குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பிறகு இல்லை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது டிரான்ஸ்போர்ட்லையோ அதுக்கு நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சிடெண்ட்ஸ் பை தெஃப்ட்டு, ஃபயர் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ அதனால் அவர் ப்ரொடக்ஷன் பண்ண குட்ஸ் அழிஞ்சு போயிட்டாலும் அந்த ரிஸ்க்கை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவருக்கு இருக்கணும். ஸோ அவர் இன்சூரன்ஸை எடுத்திருக்கலாம், இன்சூரன்ஸை எடுத்து அந்த பாலிசிக்கு மேலேயும் அவருக்கு குட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடரை அவர் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். தட் இஸ் ரிஸ்க் பியரிங். அண்ட் தென் அன்சர்டனிட்டி பியரிங். அன்சர்டனிட்டி பியரிங் அப்படின்னா அதாவது சர்டனிட்டி அப்படின்றது இந்த பிஸ்னஸில் இருக்காது. ஏன்னா பிஸ்னஸ் மேனோடைய முக்கியமான நோக்கம் அவர் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான். பை த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்றது. ப்ராஃபிட் அப்படின்றது சர்டன் கிடையாது, கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம். சில நேரத்தில் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ப்ராஃபிட் வரலாம், சில நேரத்தில் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு லாஸ் வரலாம். அப்போ அந்த ப்ராஃபிட் கிடைச்சாலும் சரி, லாஸ் கிடைச்சாலும் சரி, அதை இன்முகத்தோடு அவர் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவருக்கு இருக்கணும். தட் இஸ் கால்ட் அன்சர்டனிட்டி பியரிங். ஸோ ரிஸ்க்கு இன்சூர் பண்ணிக்கலாம், பட் அன்சர்டனிட்டிஸை இன்சூர் பண்ண முடியாது. தே ரெடியூஸ் த ப்ராஃபிட். இதனால் அவருக்கு நிறைய இழப்புகள் ஏற்படலாம்.
நஷ்டம் ஏற்படலாம். அந்த நஷ்டத்திலேருந்து எப்படி வந்து அவர் வெளியே வர்றதுன்றதுக்கு தான் யோசிக்கணுமே தவிர அந்த நஷ்டத்தை வந்து நான் வந்து எப்படி ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு கவலையாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் டேக்கிங் அண்ட் அன்சர்டனிட்டி பியரிங் இஸ் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் entrepreneur. So we have learned functions of entrepreneur: initiation, innovation, coordination, control, direction and supervision. And let us learn about the production function. What is production function? Production function refers to the relationship among the units of factors of production and the resultant quantity of goods produced. Production function refers to the relationship among the units of factors of production and the resultant quantity of a goods produced. அதாவது relationship between input and output. ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா there is a relationship between production function refers to the relationship between input and output. According to George J. Stigler, அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறாரு. George J. Stigler, production function is the relationship between the inputs of productive services per unit of time and output of time. நம்ம வந்து ஒரு டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எவ்வளோ இன்புட்டு கொடுக்குறோம், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எவ்வளோ அவுட்புட்டை வந்து நம்ம வந்து பெறுகிறோம், அதுதான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் ஆஃப் productive services per unit of time and output of product per unit of time. So production function may be expressed as Q is equal to function of NLKT, where Q is equal to quantity of output, N is equal to nature given the land. So in land is denoted by the letter N. N is equal to land, L is equal to labor, K means capital. கேக்கு வந்து கேபிட்டல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, KAPITAL கேபிட்டல். ஸோ அந்த கேபிட்டல் அப்படின்ற வேர்டு வந்து KAPITAL கேபிட்டல்ன்ற வார்த்தையிலேருந்து தான் உருவாக்கி இருக்குது. அதனால் கேபிட்டல் இஸ் denoted by the letter K. And T, technology. And depending on the efficiency of the producer, the production varies. Based on the producer efficiency, the production process may vary. The function implies that the level of output depends upon the quantities of the different inputs NLKT available to the firm. இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷன். அதாவது நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து அதோடைய ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். தட் இஸ் லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன். The short run production is the period where some inputs are variable while others are fixed. Another feature is that firm do not enter into the industry and existing firm may not be leave the industry. Some inputs வந்து சேஞ்ச் பண்ண முடியும், some inputs சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபேர்ம் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே புதுசான இண்டஸ்ட்ரி வந்து அதாவது உள்ளே வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. அந்த பீரியடை தான் ஷார்ட் ரன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் லாங் ரன் பீரியட் இஸ் த பீரியட் ஃபீச்சர்ட் பை த என்ட்ரி ஆஃப் நியூ ஃபேர்ம்ஸ் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் த எக்ஸிட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஃபேர்ம்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. அதாவது சில ஃபேர்ம்ஸ் உள்ளே வர முடியும், சில ஃபார்ம் உள்ளே வெளியே போக முடியும். இந்த மாதிரி டைமை தான் லாங் ரன் ப்ரொடக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் மே பி கிளாசிஃபைடு இன்டு ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்.